கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் பாதையில் வழிநடத்தி செல்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்துகிறது. இந்த செய்திக்கு ஆதாரமாக வாசியுங்கள். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசியுங்கள். எபிரேயர் 9:11-12 வசனம். பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்கடா இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தினம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். கர்த்தர் பேசும்படியாக செல்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல தினத்தையும் காணும்படி செய்தீர். இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீர் கிருபை தந்தபடிக்காக ஸ்தோத்திர தகப்பனே. இந்த நாளிலும் இந்த பெரிய ரட்சிப்பை ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இவைகளை குறித்து நாங்கள் அறிய எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன். என் தேவாதி தேவன் ஒவ்வொருடைய செவிகளை விருத்த சேரும் செய்வீராக, இருதயங்களை விருத்த சேரும் செய்வீராக. ஒவ்வொருவரும் உம்மை அறிகிற அறிவினால் ஆண்டவரே பரிபூர்ணப்பட கிருபை செய்யும். உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன். சகல பொறுப்பு என் தேவன் ஏற்றெடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவாகிய விலையேற பெற்ற உம்முடைய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 9ஆம் அதிகாரம் முழுவதும் ஆசரிப்பு கூடார முறைமைகளை குறித்து சொல்லுகிறோம். நாம் இன்று ஆசரிப்பு கூடார முறைமைகளை குறித்து சற்று பார்க்க போகிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரம் பழைய பாட்டில் வருகிற அநேக அதிகாரங்களை இந்த ஒரே அதிகாரத்தில் அவர் அது பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலம் எபிரேய சபைக்கு எழுதுகிறார். இந்த எபிரேயர் யார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள். அவர்களுக்கு மட்டும்தான் இந்த தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை முறைமைகள், சட்ட திட்டங்கள் இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் எபிரேயன், அதே போல் அந்த ஆபிரகாமின் சந்ததியாகிய யாக்கோபின் சந்ததிகள், அதாவது இஸ்ரவேலர் முழுவதும் எபிரேயர்கள் என்று நாம் யாத்திரா புஸ்தகத்தில் பார்க்கிறோம். இந்த பவுல் எபிரேயர், இவர்களிடத்திலாம் எபிரேய பாஷையில் தான் தேவன் பேசியிருக்கிறார். ஆக வேத புஸ்தகத்தில் இருக்கிற மத்தேயு முதல் வெளிப்படுத்தல் வரை நாம் பார்க்கும் பொழுது எல்லா சபைகளும் புறஜாதி சபைகள். ஆனால் எபிரேயர்களுக்கு தனியாக எழுதுகிறார், அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தனியாக எழுதுகிறார். அவருக்கு எழுதும் போது இந்த பரிமுறைமைகளை எடுத்து காட்டி எழுதுகிறார். ஏன் அப்படி எழுதுகிறார்? நியாயப்பிரமாணத்தின்படி யாரும் நீதிமான்கள் அல்ல, இப்பொழுது எல்லாம் அவர் ஏற்றெடுத்திருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசித்தீர்களானால் சகலவித ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று அவர்களுக்கு விவரமாக எடுத்து சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபை நமக்கும் வந்து சேருகிறது. இது ஒரு பெரிய கிருபை. தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் அவர் நம்மை ரட்சிக்கிறார். இது ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லலாம், அல்லது சாக்கியம் என்று சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் என்று 2 அறையாக கட்டப்பட்டிருக்கிறது. இதில் தேவன் இருக்கிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். இது தேவனுக்கு ஆராதனை செய்வதற்காக ஊழியக்காரன் இருக்கிற இடம். இந்த இடத்தில் ஊழியக்காரன் கூட போக முடியாது. இந்த இடத்தில் அவன் போகான், தன்னை சுத்திகரிக்காமல் போனால் அவன் செத்து போவான், தேவன் அடித்து போடுவார். தேவனை பார்க்கிறது போல ஜனங்கள் ஆசாரியரை பார்க்க வேண்டும், ஆசாரியத்தினால் சொல்ல வேண்டும். அதாவது 6 லட்சம் புருஷாரும் யுத்த புருஷாரும் வந்தார்கள் என்று எகிப்திலிருந்து வந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். இந்த 6 லட்சம் புருஷர் என்றால் அது 40-50 லட்சம் ஜனங்களுக்கு மேல் இருக்கலாம்.
அதாவது யுத்தம் செய்யக்கூடிய 20 வயதுக்கு மேற்பட்ட புருஷர்கள் யுத்தம் செய்யக்கூடியவர்கள் தான் 6 லட்சம் பேர். அதில் லேவி கோத்திரத்தை எண்ணவில்லை. அப்படி இவர்கள் எல்லாரும் எல்லா ஜனங்களும் ஞாயிற்றுக்கிழமை ஆகும் போது இதை சுற்றிலும் வந்து நிற்க வேண்டும். அதாவது இந்த தேவனை ஆராதிக்காமல் ஒரு நபர் கூட இருக்கக்கூடாது. ஆனால் இன்று எப்படியோ நடக்கிறார்கள். சரி, இப்படி 40 வருட காலம் இந்த கூடாரம் இருக்கிறது. அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். வரும் பொழுது தேவன் இப்படி ஒரு கூடாரத்தை உண்டு பண்ண சொல்லுகிறார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். 8 முதல் 10 வரை வாசிங்கள் பார்க்கலாம். யாத்திராகமம் 25 8 முதல் 10. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ணக்கடவார்கள். அதன் நீளம் 2.5 முழம், அதன் அகலம் 1.5 முழமும், அதன் உயரம் 1.5 முழமாய் இருப்பதாக. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் தேவன் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தை ஜனங்களுக்கு ஊட்டுகிறார். ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் கர்த்தர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தினால் தேவனிடத்தில் இந்த ஜனங்களுடைய இருதயம் அங்கு செல்லுகிறது. இந்த தேவன் இந்த ஜனங்களுக்குரிய காரியங்களை பேசுகிறார் என்று அதே அதிகாரத்தில் சொல்லப்படும். 20-21 வசனத்தை பார்த்தால், நான் அவர்களுக்கு கேள்விகள் மத்தியில் இருந்து நான் அவர்களோடு பேசுவேன் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. அதே அதிகாரம் 25-40 படியுங்கள். 25 கடைசி. நீ மலையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட பாருங்கள். அப்படியானால் இந்த மோசைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவதற்கு காட்டி கொடுக்கிறார். அப்படி மோசைக்கு காட்டி கொடுத்தபடியே ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஜனங்கள் எல்லாம் அங்கு வந்து நிற்க வேண்டும். இது அங்கு இருந்த முறைமை. அதன்படி எல்லா ஜனங்களும் அங்கு வருவார்கள், கர்த்தரை ஆராதிப்பார்கள். கர்த்தர் வழி நடத்துகிறார். எத்தனை 40 வருட காலமாக. இந்த ஆராதனைக்கு வராமல் இருந்தால் அன்னைக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அவங்கள கல்லறிந்து கொலை செய்யணும்னு வசனம் சொல்லுது. சரியா? என்னாகும் 15ஆம் அதிகாரம் 32 படிக்க பார்க்கலாம். என்னாகும் 15ஆம் அதிகாரம் 32 இருந்து. அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று இறுக்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவரை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லோரும் அவனை பாளையத்துக்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லோரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவரை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான். எப்படி இருக்கு பாத்தீங்களா? தேவனுடைய கட்டளை. அப்படியானால் நாம் இன்று கர்த்தர் நம்மை படைத்து நமக்காக சகலத்தையும் படைத்து நமக்கு படைத்து வைத்து நமக்குரிய எல்லாவற்றையும் செய்து உடை, பேசவாய், பார்க்க கண், மூக்கு, சரீர சுகம் பெறன், நமக்குரிய ஆகாரம் இவைகளெல்லாம் தந்து அவர் வழி நடத்தியும் நாம் அவரை ஆராதிக்காமல் அலட்சியமாய் செய்வோம் என்றால், அலட்சியம் செய்து நடப்போம் என்றால், இன்றைக்கு நம்மளை என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? பழைய பாடனா என்ன செய்யணும்? கல்லறிந்து கொலை செய்யணும். இது சட்டம். அது யாத்திராகமம் 31:14 முதல். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் அப்படியானால் கர்த்தர் தந்திருக்கிற நித்திய தலைமுறை தோறும் ஓய்வு நாளில் கர்த்தரை ஆசரிக்க வேண்டும், ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் நித்தியமாக தந்திருக்கிற கட்டளை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நாம் நடக்க ஒரு அடி எடுத்து வைத்து ஆலயத்திற்கு அல்லது கர்த்தரை ஆராதிக்க செல்லலாம் என்று சரீரத்தில் சுகம் இருக்கிற நாள் வரையில் இதை விட்டு விடாதீர்கள். அதன் மூலம் ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளை. என்னாகும் 9ஆம் அதிகாரத்தில்
17, 18 வாசிங்கள் பார்க்கிறான். 17, 18, 19 வாசிக்கிறான். என்னாகும் 9ஆம் அதிகாரம். மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தில் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். போதும் தொடர்ந்து அதுதான் சொல்லுவார் பாருங்கள். அப்படியானால் தேவன் இவர்களை வழிநடத்தி வருகிறார். எப்போதும் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு அவர்கள் பிரயாணம் பண்ணி போகும்போது பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். இந்த தேவாலய தேவன் அவர்களை போஷிப்பிக்கிறார். அவர்களுக்கு அவர் நடக்க வேண்டிய வழிகளை கற்றுக் கொடுத்து நடத்தி எங்கு கொண்டு செல்கிறார்? வாக்குத்தத்த கானான் தேசத்துக்கு கொண்டு செல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபை எது இஸ்ரவேல் ஜனம் என்ன நினைத்துக் கொள்வோம்? நாம் அப்படி நாம் ஒரு பாவம் அறியாதனால் நாம் எல்லாரும் ஒரு பாவத்தை ஏதோ செய்து விட்டோம்னால் நாம் ஒரு காளையை கொண்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு காளையை கொண்டு வந்தால் அதன் மூப்பர்கள் அல்லது ஊழியக்காரராக பொறுப்பு ஏற்றிருக்கிற எல்லாரும் இந்த சபையுடைய பாவத்திற்காக அந்த காளையின் மேல் கையை அதன் தலையில் கையை வைத்து அதை கொல்ல வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் இந்த இரத்தத்தை எடுத்து கொண்டு போய் இந்த திரைக்கு எதிராக இருக்கிற இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இங்கு தேவன் இருக்கிற இடத்தில் இங்கு நின்று கொண்டு அதை இங்கு தெளித்து இந்த ஜனங்களுக்காக இவர் கேட்க வேண்டும். ஆண்டவரே, அந்த யெகோவாவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, யெகோவாவே இந்த ஜனங்களை மன்னியும் என்று கேட்க வேண்டும். அதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று அதை இயேசு எடுத்து விட்டார். அதே போல ஒரு தனிநபர் பாவம் செய்தால் கூட அதே அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் வாசிங்கள். சாதாரண ஜனங்களில் ஒருவன் குற்றவாளியானால் 31 படிகள் சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுப்பது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவ்விதமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இது ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் கூட அவனும் என்ன செய்ய வேண்டும்? ஆட்டை கொண்டு வந்து அவன் சாகாமல் இருப்பதற்கு தன்னுடைய பாவத்தை அவன் தலைமையில் சுமத்தி கொள்ளும் போது இந்த ஆசாரியன் இந்த இரத்தத்தை எடுத்து கொண்டு போய் ஆண்டவரிடத்தில் கேட்டு அவருக்கு மன்னிப்பை கொடுக்க வேண்டும். இந்த பலிமுறைமைகள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கவும் இல்லை, இந்த மனிதனை பரிபூர்ணப்படுத்தவும் இல்லை. அதன்படி நடக்க முடியாததால் பழைய ஏற்பாடு சாப பிரமாணமாகிவிட்டது நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இது 40 வருட காலமாக இது நடைமுறையில் இருக்கிறது. அதாவது இந்த இடத்தில் உதாரணமாக மார்த்தாண்டத்தில் அதாவது திருவனந்தபுரத்திலிருந்து வருகிறார்கள் என்று வைத்தால், திருவனந்தபுரத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது மேகம் எழும்புகிறது. ஒரு 5 நாளோ 10 நாளோ 5 வாரமோ 6 மாசமோ அங்கு இருந்து அந்த இடத்தில் இருக்கிறார்கள். பின்பு மேகம் அல்லது ஆண்டவர் தேவன் இந்த ஜனங்களை புறப்படுங்கள் என்று சொல்லி அங்கு அவர்களை சுற்றி இருக்கிற மேகம் எழும்பும் பொழுது இவர்கள் எழும்புகிறார். அதுவா திருவனந்தபுரத்திலிருந்து மார்த்தாண்டம் வரை அவர் வழி நடத்துகிறார். மார்த்தாண்டத்தில் அந்த மேகம் நிற்கிறது. மார்த்தாண்டத்தில் அவர்கள் தாவளம் அடிக்கிறார்கள். இந்த லேவியர்கள் இதெல்லாம் சுமந்து வருகிறார்கள். வந்து மார்த்தாண்டத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுகிறார்கள். அங்கு மேகம் நிற்கிற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் பின்பு இதே போல எத்தனை வருடமோ அல்லது எத்தனை வாரமோ அல்லது எத்தனை மாசமோ கழிந்து மீண்டும் அங்கிருந்து எழும்புகிறார். இந்த ஜனத்தை நடத்துகிறார். நாகர்கோயில் வந்து அந்த மேகம் நிற்கிறார் என்றால் நாகர்கோயில் இவர்கள் தாவளம் அடிக்க வேண்டும். அவனமாக நடத்தி கொண்டு அப்படி இந்த இடத்துக்கு வருவதற்காக பின்பு நாகர்கோயில் இந்த இடத்துக்கு வருகிறார். இங்கு மேகம் நிற்கும் பொழுது இவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மீண்டும் நிறுவுகிறார்கள். இப்படி 40 வருட காலம் இந்த ஜனங்களை கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துகிறார். இவர்களுடைய எல்லாருடைய விசுவாசமும் ஒரு தேவனை குறித்தும் ஒரே விசுவாசமும் ஒரே ஒழுங்குமாக இருந்தது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல தேவன் இல்லை, ஒரு தேவன் தான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாசம் பல விசுவாசம் அல்ல, ஒரு விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த
விசுவாசம் அல்ல, பல ஆயிரக்கணக்கான விசுவாசங்கள். இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? பூர்வ வழிகளை ஆராய்ந்து பார்க்காததனால், வந்த வழிகளை இந்த சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்பதை அறியாததனால் ஜனம் நாசத்துக்கு போகிறது. ஜனங்களை இந்த ஊழியர்கள் நாசத்துக்கு நேராக வழிநடத்தி வருகிறார்கள். நேரம் கொஞ்சம் தான் இருக்கிறது, பொருளுக்கு வர வேண்டும். அதனால் இந்த விஷயத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம், இது பரிசுத்த ஸ்தலம், ஆசாரியர்கள் பலிமுறைகளை செய்ய வேண்டிய இடம். இது வெண்கல தொட்டி என்று சொல்லுகிறது, கடல் தொட்டி என்று சொல்லுகிறது. இந்த அதாவது இந்த ஞான ஸ்நானம் அல்லது பாவத்தை கழுகிற ஒரு தொட்டியாக இது காணப்படுகிறது. இது பலிபீடம். இங்கு பிராயச்சித்தத்தை எல்லா மனிதனும் பிராயச்சித்தம் செய்கிற இடம். இங்கு ஒருபோதும் ஒரு மனிதனும் போக முடியாது. இவன் வருஷத்தில் ஒரு தடவை தான் போக முடியும். இப்படி இருக்கிறது இந்த முறைமை. சாலமோன் ஆலயம் வந்த பிறகு இவைகளை எல்லாம் எடுத்து அங்கு உள்ளே கொண்டு வைக்கிறார்கள். 8ஆம் அதிகாரத்தில் 1 ராஜா 8ஆம் அதிகாரத்தில் அதை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு நித்திய வாசஸ்தலம் வந்தபொழுது ஆலயமாக மாறுகிறது. இங்கெல்லாம் வந்தவர் இப்பொழுது நம்மை ஆலயமாக நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறார் இருக்கட்டும். சரி, இப்பொழுது இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்பொழுது கொஞ்சம் புரிந்திருப்பீர்கள். இப்பொழுது இந்த வாசித்த வசனத்துக்கு வருகிறேன். நாம் இந்த வாசித்த வசனத்தில் கிறிஸ்துவானவர் பிரதான ஆசாரியை வெளிப்பட்டு அந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனம், கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியரை வெளிப்பட்டு அதாவது இங்கு நாம் பார்க்கிறதாக இந்த கூடாரம் கையினால் செய்யப்பட்டது. கையினால் செய்யப்பட்ட கூடாரமாகிய இந்த கூடாரத்தின் வழியாக அல்ல, தம்முடைய சரீரத்தை சொல்லுகிறார். பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக இங்கு நாம் காணக்கூடிய நாம் ஆசித்தபடி வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினால் ஒரே தரம் யாரும் சொல்லக்கூடாது சொல்ல முடியாத மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று இந்த ஜனங்களுக்கு மீட்பு இல்லை, அன்று இந்த ஜனங்களுக்கு விடுதலை இல்லை, அன்று இந்த ஜனங்களுக்கு சந்தோஷம் இல்லை, அன்று இந்த ஜனங்களுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் இன்று கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள் யார் யார் நம்பிக்கை வைத்தார்களோ அத்தனை பேருக்கும் பரிபூர்ண விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிறார் ஒரு பெரிய பாக்கியம், பெரிய அன்பு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த வாசித்த இந்த வசனத்தில் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியரை வெளிப்பட்டு, அப்படியானால் கிறிஸ்து யார்? இந்த ஆசாரியத்துவத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏற்றெடுத்து விட்டார். அன்று ஆரோனை நியமித்தது அல்லது ஆரோனின் சந்ததிகளை நியமித்தது நமக்காக பரிந்து பேசுவதற்காக. அது லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் செய்ய வேண்டும், வேற யாரும் செய்யக்கூடாது. எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன். எண்ணாகமம் 3:10. ஆமா, எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆரோனை அவன் குமாரனை தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய், அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்ய கடவன் என்றார். அப்படியானால் லேவி கோத்திரனாகிய மோசே தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக தேவனால் அழைக்கப்பட்டவர். பின்பு சகோதரனாகிய ஆரோன், லேவி கோத்திரனாகிய ஆரோன் தேவனுடைய பலிமுறைகள் அல்லது தேவனை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். பின்பு அந்த சந்ததியில் வருகிற அவர்கள் மட்டும்தான் அல்ல, அதவா இந்த ஆரோன் மரித்து போனால் ஆரோனுடைய மூத்த மகன் இந்த பட்டத்துக்கு வர வேண்டும், அவன் மரித்து போனால் அவனுடைய மூத்த மகன் வர வேண்டும். அப்படி அந்த ஆராதனை ஒழுங்கு முறைகள் அந்த அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் இன்று கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிற அத்தனை பேரும் ஆசாரியர்கள் தான், ஊழியர்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றுகிறார். இது கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற அன்பு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. இவைகளை அறிவதற்காக நாம் அங்கு போய் இங்கு வர வேண்டியது இருக்கிறது. அங்கு போய் அவர் கொடுத்த சட்ட திட்டங்களை அறிய வேண்டியது இருக்கிறது, இந்த பிரமாணங்களை அறிய வேண்டியது இருக்கிறது.
பழைய ஏற்பாடாகிய நிலையை நாம் அறிந்தால்தான் புதிய ஏற்பாட்டில் தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற அன்பை குறித்து நாம் ருசித்து பார்க்க முடியும், அறிய முடியும். வாசிகள் அந்த நாம் வாசித்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படியுங்கள் பார்க்கலாம். இவைகள் எல்லாம் ஒரு நிழலாக, ஒரு நமக்கு இந்த நாம் அறிய போகிறவைகளுக்கு ஒரு நிழலாக, பூமிக்குரிய சட்டதிட்டங்களாக இருந்தது. வாசிங்க. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் அப்படியான